எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவக்குட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். இது பிளைன் ரைஸுக்கு, ஒயிட் ரைஸுக்கு வச்சு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். அது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் வைக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட இந்த முருங்கைக்கீரை துவையலை தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் அடிக்கடி நம்ம உணவோடு சேர்த்துக்கணும். ஏன்னா சாம்பார் வைக்கலாம், முருங்கைக்கீரை கூட்டு வைக்கலாம், முருங்கைக்கீரையில் வந்து துவையல் பண்ணலாம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். இப்படி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு இந்த முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, இந்த துவையலுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இந்த துவையலுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து இந்த 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்தணும். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வந்து 2 பச்சை மிளகாயும் 2 ரெட் சில்லியும் சேர்த்துவேன். நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம், வெறும் ரெட் சில்லி சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி, இவ்வளோதான், ஒரு தோல் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதெல்லாம் வறுக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயும் 3 ரெட் சில்லியும் போட்டிருக்கேன். இந்த 2 மிளகாயும் போடும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ இந்த பருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும், அது வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு இது கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, வெங்காயம் நம்ம ஒழிச்சு வச்சுருவோம், சின்ன வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கணும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த புளி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும், வெந்து வேகாமல் எடுக்கக்கூடாது. இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த ஒரு கப்பு எடுத்துருக்கேன். சின்ன மூடியாக இருந்தால் நீங்கள் ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காயும் வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு தான் நமக்கு வந்து சட்னி கிடைக்கும். இப்போ தேங்காய் லேசாக வதக்கிட்டு நாம் இந்த முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு 2 நிமிஷம் வதங்கணுங்க. முருங்கைக்கீரை வேகணும். அந்த 2 நிமிஷம் வதக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும், அப்புறம் நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கணும். பாருங்கள், இப்போது 2 நிமிஷமாக இந்த முருங்கைக்கீரையை நான் வதக்கியிருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடணும். இது கூட உப்பு சேர்த்து அரைக்கணும் நம்ம. இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம், அப்புறம் சீக்கிரம் ஆறும். இப்போ முருங்கைக்கீரை துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானத்துக்கு என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் குழம்பு வச்சுருக்கேன், அது என்ன குழம்புன்னு பார்க்கலாம் வாங்க. மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா லஞ்சு முருங்கைக்கீரை துவையல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த ஒயிட் ரைஸில் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 2வது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குழம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து மாம்பழ குழம்பு தான் வச்சுருக்கேன். மாம்பழம் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த மாதிரி சீசனில் தானே நம்ம இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட முடியும். அப்புறம் குக்கும்பர், எப்பவும் போல் ரசம், தயிர் தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியானம் லஞ்சு இவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இதை லூஸாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கோங்க. அப்புறம் நம்ம மாம்பழ குழம்பு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாம்பழ குழம்பு வந்து எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது லீவில் வருவாங்க. அந்த லீவில் வரும்போது இந்த
மாம்பழம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அந்த குழம்பு சாப்பிட்றதுக்குன்னே நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பும் கூட. நான் அடுத்த வீடியோவில் இந்த மாம்பழ குழம்பு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த துவையல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.